தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போதைப் பொருட்கள் கடத்திய புத்த துறவிகள் கைது. போதைப் பொருட்கள் கடத்திய புத்த துறவிகள் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இலங்கையில் புத்த துறவிகள் அதிகமாக உள்ளனர். அந்த நாட்டின் அரசாங்க மதமே புத்த மதம். அந்த நாட்டு மக்கள் பெரும்பாலானோர் புத்த மதத்தை தான் தழுவுகின்றனர். இந்த சூழ்நிலையில் அங்கு உள்ள புத்த துறவிகள் தமிழர்களுக்கு எதிராகவே செயல்பட்டார்கள். தமிழர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தினார்கள். இனவெறி பிடித்து அலைந்தார்கள். புத்தருடைய கொள்கைக்கு நேர்மாறாக நடந்தார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் உண்மையிலேயே புத்தருடைய கொள்கைகளை பின்பற்றவில்லை. புத்தருடைய கொள்கைகளை பின்பற்றியிருந்தால் தமிழர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த புத்த துறவிகள் தற்பொழுது போதைப் பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்த துறவிகள் 30 பேர் தாய்லாந்துக்கு சென்றனர். தாய்லாந்திலிருந்து விமானம் மூலமாக திரும்பி வந்துள்ளனர். அவர்கள் திரும்பி வந்த பொழுது விமான நிலையத்தில் அவர்களது உடைமைகளை பரிசோதித்ததில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தியது தெரிய வந்துள்ளது. 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தி வந்துள்ளனர். தங்களது உடைமைகளில் மறைத்து வைத்து கடத்தி வந்துள்ளனர். இதனால் அங்கு உள்ள விமான நிலைய அதிகாரிகள் அதனை பரிசித்து அதனை கைப்பற்றி புத்த துறவிகளை கைது செய்துள்ளனர். புத்த துறவிகள் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தியது இலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துறவிகளே போதைப் பொருட்கள் கடத்துவது ஒரு வேதனையான ஒரு சம்பவம். யாரை நம்புறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை புத்த துறவிகள் நம்ம அப்படின்னு சொன்னோம்னா விட்டுருவாங்க, செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு கடத்திட்டு வந்தாங்களான்னு தெரியல. இன்றைக்கி 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்திய புத்த துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது வேதனையான ஒரு விஷயம்.